அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக சரி போதும். அவன் அவனுடைய திறமைக்கு ஆண்டவர் ஒரு உபமானத்தை இங்கே சொல்லுகிறார். எதுக்கு அப்படி சொன்னாரு அப்படின்னா, ஆண்டவர் வரும் வேளையில நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தும்படி அங்கே 10 கன்னிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மணவாளன் வரும்போது அந்த மணவாளனை எதிர்கொண்டு போகும்படி இயேசு கிறிஸ்து சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. மறுபடி அவர் வருவதற்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். இது பல வருஷமாய், ஒரு 2020 வருஷமாய் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஆனால் அன்றைக்கு சொன்ன அதே அந்த ஓமானத்தை இன்னைக்கு நம்ம பார்த்தோமானால் அந்த வசனம் என்ன சொல்லுது? அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகள் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒண்ணு போல கிடையாது. எல்லாத்துக்கும் ஒண்ணு போல கொடுக்கணும், சமத்துவமா இருக்கணும். அவனவன் திறமைக்கு தக்கவார் இல்லையா? திறமை எவ்வளவு இருக்கிறது? அந்த புதிய ஏற்பாட்டுல 14 நிரூபங்கள் எழுதினவன் யாரு சொல்லுங்க? நிருபங்களை எழுதினா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா உங்களுக்கு? அவன் பயங்கரமான பணக்காரனும் படிப்பாளி, வேதத்தை ஆராய்ந்த கமானியல் பாதத்தில் கற்றவன். அப்போ இவன் கற்றுக்கொண்டதுக்கு தகுந்தபடி அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? தாளந்துகள். பாருங்க, 14 இடங்களுக்கு பல நிருபங்களை லெட்டர்களை எழுதுகிறான் என்றால் அதே போல யாரு? அதே போல பேதுரு அப்படி எழுதவில்லை, ஜேம்ஸ் யாக்கோபு அப்படி எழுதவில்லை, யோவான் அப்படி எழுதவில்லை. பாருங்க, எல்லாம் குறைச்சு. ஆனா இந்த பின்னாடி இயேசுவையே பார்க்காதவன், இயேசு உயிரோடு இருக்கும்போது பார்க்கல. எப்ப பார்த்தான்? பரலோகத்துக்கு போன பிறகுதான் பார்த்தான். யாரு? இந்த பவுல். ஆனால் அந்த வசனம் சொல்லி திறமைக்கு தக்கதாக கர்த்தர் பகிர்ந்தளிக்கிறதான வரங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு தக்கதா பாருங்க. உங்கள்கிட்ட ஒரு நம்பி இன்னைக்கு நான் காலைல 5 ரூபா கொடுத்து எப்பா போய் கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு வா. இன்னைக்கு 5 ரூபாய்க்கு என்ன ஜாமான் கிடைக்கும்? ஒரு ஸ்வீட்டு கூட கிடைக்காதுல்ல. பிஸ்கட் பேட் கிடைக்குதா? ஒன்னே ஒண்ணுதான் கிடைக்குது. நான் 5 ரூபா கொடுத்துட்டு லிஸ்ட் கொடுறான்னு கேட்டா அங்க லிஸ்ட் இருக்குமா? சரிப்பா ஒரு 500 ரூபா கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஒரு லிஸ்ட் கொடுப்பான்னு கேட்டா இல்ல வாங்கிட்டு லிஸ்ட்ல ஒண்ணும் கிடையாது. இந்தா இவ்வளவு, இது இவ்வளவு, இது எவ்வளவு, அது எவ்வளவு முடிஞ்சு போச்சு, கணக்கு முடிச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டான்னா கொடுத்தது 500 ரூபாய்க்கு கணக்கு கொடுறான்னு கேட்டா கொடுக்கலன்னு வச்சுங்க, நெக்ஸ்ட் டைம் கொடுத்து விட முடியுமா? நம்ம ஆட்கள் அப்படிதான் இருக்காங்க. அது கொடுத்தனா இது வாங்கினா அது வாங்கினா எல்லாம் சரியா போச்சு, எல்லாம் சரியா போச்சுன்றாங்க. நீ எவ்வளவு கொடு சரியா போச்சு, மீதியே வராது. இல்லப்ப நான் கையில இருந்து தான் போட்டணும், அது சொல்ல மாட்டாங்க. கையில இருந்து போட்டாலும் சொல்லணும், மீதி இருந்தாலும் சொல்லணும். அதுதான் கரெக்டான கணக்கு ஒப்புவிக்கிறவர்கள். சரி, இப்படி சொல்லிட்டா நெக்ஸ்ட் டைம் கொடுக்க முடியுமா? அப்போ தாளந்துகள், அதாவது நமக்கு இருக்க திறமைகளை கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். உங்களுக்கு என்ன திறமை இருக்கு பாருங்க. 2 பேர் பாடினானுங்கல்ல, அல்லேலூயா. இவங்கள எத்தனை நாளைக்கு முன்னே பாடுங்கடான்னா இந்த பாட மாட்டானுங்க. இன்னைக்கு போயிட்டு பாடினா பாத்தீங்கன்னா இனி அவங்களதான் முன்ன விட வேண்டியிருக்கு. அவனே கீபோர்டு வாசிட்டு அவனே பாடினான்னா எப்படி இருக்கும்? சரியா வந்துடும். வேற யாரும் பாடி கீபோர்டு வாசிட்டா வராது. கடந்து போன காலம் சென்றே கடந்து போன பரதன் அப்படித்தான். அவன் நல்லா வாசிப்பான். நான் பாடி வாசம்னா போட்ட விட்டுருவான். அவனே ரீட் பண்ணான்னு வச்சா கரெக்டா வாசிடுவான், வாசித்து கரெக்டா பாடி முடிச்சிருவான். அதனால இந்த பசங்களும் இப்ப அப்படிதான் இருக்குது. ஸோ இதுலயும் அவங்களே தனி காட்டு ராஜா விட்டுணும் போல தோணுது. அப்போ அவங்களுக்கு திறமைகளை கர்த்தர் பார்க்கிறார்.
சின்ன வயசா இருந்தாலும் இல்ல வயதால இருந்தாலும் தேவன் அவனுக்கு அவனுக்கு ஏற்ற அந்த வசந்த் பாத்தீங்கன்னா அவனுடைய திறமைக்கு தக்கதாக உள்ளத்தில் பாருங்க, ஒரு ஆள்கிட்ட 5 கொடுக்கிறாரு, ஒரு ஆள்கிட்ட 2 கொடுக்கிறாரு, ஒரு ஆள்கிட்ட 1. இன்னைக்கு யாரும் சொல்ல முடியாது, ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப ஜீரோ பாஸ்டர். இந்த ஜீரோன்னு சொல்றவன் தான் பெரிய ஆளா இருக்கும். ஹல்லேலூயா. எப்பவுமே ஜீரோ, ஒண்ணும் இல்லை என்னால பாட தெரியாது, பேச தெரியுமா, பேச தெரியாது. சண்டை போட தெரியுமா, அதுல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் பாஸ்டர். சண்டை போடல ஃபர்ஸ்ட் ரேங்க். எங்க ஸ்கூல்ல இப்ப இதெல்லாம் போட்டி வைக்கிறாங்க, எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லி. இந்த சில இது இல்லையா, போட்டி வைக்கலையா, காட்டுறேன் உங்களுக்கு, வீடியோ காட்டுறேன். போட்டி வைக்கிறாங்க, ஒரு காரியம் சொல்லுவாங்க, அப்படி சண்டை போடணும். ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க, இந்த இன்சிடென்ட்டை வச்சு 2 பேர் சண்டை போடணும். டிபேட் கிடையாது, சண்டை போட்டு யார் நல்ல சண்டை போடுறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்கு. அந்த மாதிரி கணக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்துருவேன் நீங்க சொன்னாலும், கர்த்தருடைய கணக்கு அங்க பாருங்கள் என்ன சொல்றாரு, அவனுக்கு தகுந்தபடி பாருங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. வெகு காலம் பின்பது ஊழியக்காரன் எஜமான் திரும்பி வந்த இடத்துல கணக்கு கேட்டான். ஆண்டவர் கணக்கு இது எதுக்காக சொல்றாருன்னா, தேவன் ஒரு நாள் வந்து நம்மிடத்தில் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. கணக்கு கேட்பார். கணக்கு மட்டும் கேட்டாதீங்க, நான் கணக்கு ரொம்ப வீக்கு. எப்படி கணக்குல யாரு வீக்? நம்ம எல்லாருமே கணக்குல வீக் தான். ஒரு பையன் பணம் அனுப்பிட்டே இருந்திருக்கான், அது கூட இது கூட பணம் அனுப்பிட்டே இருந்திருக்கானா, பணம் அனுப்பி அவன் கணக்குல பார்த்தா அந்த அது கட்டி முடிச்சாச்சான். அவன் கணக்குல பார்த்தா கட்டி முடிச்சாச்சு. இங்க வந்து பார்த்தா பணத்தை காணல. கேக்குறான், என்னாச்சு? இல்ல எங்க போச்சுன்னே தெரியல பணம். ஆனா அவன் கட்டி முடிச்சிட்டான், ஆனா இங்க இருந்து கட்டி முடியல, இன்னும் பாக்கி இருக்கு, எங்க போச்சுன்னு தெரியல. கணக்குல ரொம்ப நம்ம வீக்கா இருக்கிறோம். கணக்கு கேட்கிறவர் வரப்போறார். ஹல்லேலூயா. அவர் இனி தாமதம் பண்ணார், வருவார். பாருங்க, கணக்கு வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரன் எஜமான் திரும்ப வந்து அவர்கள் கணக்கு கேட்டான். ஹல்லேலூயா. நீங்க கணக்கு கேட்டவனு கணக்கு புக் வாங்கி கொடுத்துருவீங்க தானே? கணக்கு கேட்டவன் இதா இருக்குப்பா கணக்கு புக். யாருக்கெல்லாம் கணக்குல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் மட்டும் கை வைத்துங்க. கணக்குல ஃபர்ஸ்ட் கை வைத்து கணக்குல ஃபர்ஸ்ட். யாருமே கணக்குல வீக்கா? யாருக்கெல்லாம் கணக்கே பிடிக்காது? வெரி குட். உண்மை சொல்லுங்க, தப்பு கிடையாது. இந்த கணக்கு கண்டுபிடிச்சாத நான் பார்க்கணும்னு சொல்லி இருப்பாங்க சில ஆளுங்க. ஆனா அந்த கணக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லா கணக்கும் தப்பாயிடும். நம்ம வாழ்க்கை கணக்கே தப்பாயிடும். தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே மேக்ஸ் மூலமா தாங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீ சுத்துறது இருக்கிறது பாருங்க, ராக்கெட் விடுறது எல்லாமே கால்குலேஷன் தான், ஃபுல்லா கால்குலேஷன். அது இல்லைன்னா இல்லவே இல்லை. ஆனா நமக்கு மட்டும்தான், உங்களுக்கு நானும் சேர்த்துக்கிறேன், எனக்கும் பார்டர் தான். பாஸ் ஆனதே பார்டர்ல, கணக்கு பார்டர்லாம் போயிடும். கணக்கே வராது, சுட்டு போட்டால் வராது பாஸ்டர், கணக்கே வராது. இருக்கட்டும், ஆனா ஒரு நாள் கணக்கு கேட்கிறவர் வருகிறார். ஹல்லேலூயா. எந்த கணக்கு கேட்பாரு? ஆல்பாபெட்டிக் கேட்பாரா, இது என்ன இது கேட்பாரா, எது கேட்பாரு? கணக்கு எந்த சப்ஜெக்ட்ல கேட்பாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்ததை என்ன செஞ்சேன்னு கேட்பார். நான் உனக்கு கொடுத்தனே, நீ ரட்சிக்கப்படும் பொழுது, நீ அபிஷேகம் பொழுது நீ உனக்கு கொடுத்தனே, அதுக்கு கணக்கு கேட்பார். சோத்திரம். யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. ஐயோ, எஸ்கேப் ஆனா என்ன நடக்கும்? அந்த தாளந்து உபயோகப்படுத்தினா என்ன நடக்குங்கிறதா கீழே படிக்கிறோம். இது கண்டிப்பா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா சபைகளிலும் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கணக்கு பார்க்கும் நேரம் வந்து விட்டது. ஒரு ஆள் வெளியே போறாருன்னா என்ன செய்வாங்க? கம்பெனி விட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க? கணக்கு பார்ப்பாங்க. ஏய், நீ என்ன வாங்கியிருக்கா, கொடுத்துருக்கா, கணப்பதி தரணுமா, நான் கொடுக்கணுமா, கொடுத்து செட்டேட் பண்ணிடுவோம், முடிஞ்சு வச்சு போ. ஏன் நமக்கும் கணக்கு பார்க்கும் நேரங்கள் வந்திருக்கிறது. நாம் என்ன செய்தோம் என்பதற்கு கணக்கு, என்ன செய்யல என்பதற்கும் கணக்கு. நீ செய்யாம போனாலும் கணக்கு கொடுக்கணும், செஞ்சாலும் கணக்கு கொடுக்கணும். ஒண்ணுமே செய்யல,
என்கிட்டவே கணக்கு கேட்கிறாரு பாரு. நான் தான் அமைதியா இருந்தேன்ல, செவனேன்னு இருந்தேன். ஆனா அவங்ககிட்ட போய் கணக்கு கேட்கிறாரு. கீழே படிங்க. அப்பொழுது பாத்தீங்களா, 5 வாங்க சந்தோஷம் தாங்க முடியல. அவன் ஏமா ஓடி வர, ஐயா நீ 5 தானே கொடுத்தீர், இன்னொரு 5 வச்சுக்கோங்க, 10 அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி கொள்ளணும். அவங்க சந்தோஷம். கொடுத்தவனுக்கு அவர் வாங்குறவருக்கு இன்னும் சந்தோஷம். இவனுக்கு ஒரு 10 கொடுத்துருக்கலாமே, 20 வச்சிருப்பானே, இல்ல இவனுக்கு ஒரு 50 100 கொடுத்துருக்கலாமேன்னு யோசிக்கிற அளவுக்கு இவன் அப்படியே டபுள் பண்ணிட்டான். இதை கர்த்தர் ரொம்ப விரும்ப, அந்த எஜமான் ரொம்ப விரும்பினார். எஜமான் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த எஜமான பாருங்க. அந்த எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, பாத்தீங்களா, எஜமான சந்தோஷத்துக்குள் பிரவேசி உன்னை அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன். அல்லேலூயா. 5 உண்மையாயிருந்தாய், 5 தாளந்துகள்ல உண்மையாயிருந்தாய், நான் கொடுத்ததுல உண்மையாயிருந்து அதை பெருக பண்ணி இப்பொழுது 10 நீ எப்படிப்பட்டவன், கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாயிருக்காய். நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் அநேக பேரை இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. உண்மையா இருக்கிறோமா இல்லையா என்பதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஸ்கூல்ல படிக்கும்போது சரி, வீட்டு பாடம், எல்லா பாடம், ஹோம்ஒர்க் அதெல்லாம் முடிச்சு நல்லா கம்ப்ளீட் வரவங்கள வாத்தியாருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ரொம்ப தனியா ரெஸ்பெக்ட் கொடுத்து இவரை வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. பார்த்து நோட்டை பார்த்து எழுதுங்கப்பா. யார் நோட்டை? நல்லா படிக்கிற பையனை நோட்டை பார்த்து. அவன் கொஞ்சத்துக்கு கொடுத்ததுல உண்மையா இருந்தான். இன்னைக்கு கொஞ்சமா இருக்கிறதுல உண்மையா இருக்கிறோமா? உனக்கு கொடுத்த தாளந்துகள், உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், உனக்கு கொடுத்த பொறுப்புகள், உனக்கு கொடுத்த எல்லா காரியத்திலும் நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தால், ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மைன்னு பேசுறீங்களா? யாரையா உண்மையா இருக்கிறது? உண்மைன்னா என்ன அர்த்தம்? சோதனை. உண்மை செத்து ரொம்ப நாள் ஆச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. இப்பெல்லாம் உண்மைங்கிறதே இல்ல. இருக்கா? சொல்லுங்கப்பா, எங்க இருக்கு உண்மை? அப்படின்னு பேசலாம். இயேசு பத்தி ஏன்ட்ட பேசாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாஸ்டர் சொல்லுவார், இயேசு பத்தி ஏன்னு சொல்லாது, இயேசுய பாக்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வசனத்தை பத்தி ஏன்ட்ட பேசாது. பாருங்க, காலங்கள் மாறிவிட்டது. குடும்பங்களிலே பிரச்சனைகள் எல்லாம் வேற மாறி போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற தாளந்துகளை நீ உபயோகப்படுத்துறியா? பின்னாடி இருக்கிற வேலை சொல்லுங்க, அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகாதவங்க மட்டும் வேலை சொல்லுங்க, அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகாதவங்க, சிலவங்க பரலதா நல்ல காலம் பின்னாடி சவர் இருக்குது, அதனால பழச்சாங்க. சோறு இல்லைன்னு வச்சுக்க என்ன ஆகுறது? ஐதிகு 5ஆம் மாடியிலிருந்து விழுந்து சத்தவனாய் கொண்டு போகப்பட்டான். அந்த மாதிரி வாய்ப்பு சோத்துரும். அப்போ ஆண்டவர் நீ யார் எவருன்னு இல்லை. பாருங்க, 1ஆம் கிளாஸ் எடுத்தவங்க அன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, ஸ்டாலின் வந்து அவங்க மிஸ்ஸப்பா சொல்லிட்டு இருக்காரு, இப்போ என்ன நீங்க அடிக்க முடியாது. யாரை பார்த்து? அந்த சொல்லிக் கொடுத்த டீச்சர் இருக்காங்க, டீச்சரை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு உட்காந்து, நீங்க இப்ப என்ன அடிக்கவே முடியாது. அந்த காலத்து எவ்வளவு பெண்ட் எடுத்தீங்க, என்ன இப்ப என்ன அடிக்க முடியாது. ஏன்? நான் தமிழ்நாட்டுக்கே முதல்வராக இருக்கேன், நீங்க என்ன அடிக்க முடியாது என்றாரு. பாருங்க, சில சமயத்துல அந்த 1ஆம் கிளாஸ் படிச்சு கொடுக்குற டீச்சரும் 12ஆம் கிளாஸ் படிச்சு கொடுக்குற டீச்சரும் எல்லாம் ஒண்ணுதான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாருமே டீச்சர் தான். எம்பிபிஎஸ் எல்லாருமே எம்பிபிஎஸ் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன படிப்பாங்க? மூக்க படித்தேன், கண்ணை படித்தேன், அப்புறம் ஹார்ட்டை படித்தேன், அப்படி எக்ஸ்ட்ரா படிக்குவாங்க. ஸ்பெஷலிஸ்ட்டு என்ன? ஹார்ட்டை ஸ்டாப் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட்டு, கண்ணை குத்துறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான். இப்போ அடுத்த வாரம் நான் போறேன் கண்ணை குத்துறதுக்கு.
ஒரு கண்ணை இப்போ இன்னொரு கண்ணை குத்தணும். அன்னைக்கு போட்டாங்க பாரு ஒரு இன்ஜெக்ஷனு, இவ்வளோ பெரிய ஊசியை வச்சு குத்துனான கண்ணில். அல்லேலூயா அப்படின்னு சொல்ற அளவுக்கு குத்திட்டானுங்க. குத்துன உடனே இப்ப இன்னும் குத்த போறானுங்க அடுத்த கண்ணுக்கு, என்ன பண்ணு தெரியல. அப்படியே என்ன பண்ணிட்டேன், குத்துனோன்னு ஒரு மாதிரி வலி தாங்க முடியல. கொஞ்சம் கழிச்சு அப்படி தொட்டு பார்க்க கண்ணு இருக்கதா இல்லையான்னு தெரியல, அந்த வெளியே வந்து நிக்குது. என் கண் எப்பவுமே பாதாளத்துலாம் கிடக்கும், உள்ள ஆழத்துல கிடக்கும். இது அப்படியே வெளியே வந்துச்சு. வெளியே தொட்டு பார்த்தேன், இருக்கா எனக்கு சந்தேகம், குத்தி ஏதோ பண்ணிட்டேன். அப்படி தடவை பார்த்தா மேலே வந்து அப்படியே நிற்கிது. சோத்திரம். உடனே உள்ளே கொண்டு போய் மூஞ்ச மூடி போட்டாங்க. மூடி போட்டு ஒரு ஓட்டை போட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் 1 லட்சம் ரூபா வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. எவ்வளோ வாங்கிட்டாங்க? 98,000 ரூபாய் வாங்கிட்டாங்க. என்ன பண்ணானுங்க இப்போ அதான் மறுபடியும் பண்ண போகிறாங்க. ஒரே குத்தி குத்தி என்ன இந்த கண்ணு இப்போ எது ஒன்றும் போடாமே நல்லா கிளீனாக தெரியுது. நீங்கெல்லாம் பண்ணுற இந்த கண் அசைவு கூட கிளீனாக தெரியுது. நீ தூங்குறதெல்லாம் என் கரெக்டாக சொல்கிறேன் பார்த்தீங்களா? அதான் இந்த கண் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த வனிதாமா என்ன செய்கிறாங்கிறது கிளீனாக தெரியுது, கண்ணாடியே போடுறது. இப்போ அடுத்த பண்ணா இன்னும் பயங்கரமாக தெரியுது. சோத்திரம். பாருங்க, இப்படி ஸ்பெஷலிஸ்டுகள் வருவார்கள். என்னதான் படித்தாலும் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில, உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளில பாருங்க, இவன் 5 எடுத்து மறுபடியும் 5 போடலாம். அவர் சொன்னார் பாருங்க, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய். பாருங்க, ஒரு கொடுக்கப்பட்ட இதுல கொஞ்சத்துல சின்ன வேலை தான். பாருங்க, எனக்கு ஒரு நல்ல இது உண்டு. இந்த இடத்துல சபையில வேலை செஞ்சவங்க செய்யாதவங்க மற்ற காரியம் எனக்கு எல்லாம் தெரியும், யார் யார் என்னென்ன வேலை செய்தாங்க. ஆனா கொஞ்சத்துல உண்மையா செஞ்சவங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா இருப்போம், சின்சியரான காரியம். தேவனுடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். தேவனுடைய வேலையில் உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா, அவன் 5 அவன் இன்னொரு 5 கொண்டதுனால உண்மையும் வெல்டன் வெல்டன் பாருங்க, நல்லது. அது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, வெல்டன் போட்டிருக்கு. வெல்டன், ரொம்ப நன்றாய் செய்தாய். நீ என்ன செய், நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், நீ வா, உன்னை என்ன செய்ய போற அநேகத்துல. பாருங்க, உங்களை உயர்த்துவதற்கு தேவன் பார்க்கிறது பெருசா பார்க்க மாட்டார். நீ 1ஆம் கிளாஸ்ல, யாராவது 1ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிருக்காங்களா? I am the one. நம்புறீங்களா நீங்க 1ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிருது? எங்க டீச்சர் நிலா டீச்சர், பேர் நிலா டீச்சர், என்ன ஃபெயில் பண்ற காரணம் இருக்குது. நானும் என் பாஸ்கெட் ஒரு ஃப்ரெண்டு ஸ்கூல்ல 2 பேர் இவ்வளவு உயரம் கட்டி பிடிச்சு சண்டை போட்டு டமான்னு கீழே விழுந்திருக்கோம். அதெல்லாம் பார்த்தா இந்த பாசல ஃபெயில் பண்ணி ஆகணும்னு 1ஆம் கிளாஸ்ல ஃபெயில் பண்ணதுதான் என் வாழ்க்கையிலேயே ஃபெயிலுங்கிறத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்கேயும் ஃபெயில் ஆகுது 1ஆம் கிளாஸ்ல. நான் இன்னைக்கு யோசிப்பேன், 1ஆம் கிளாஸ்ல ஃபெயில் பண்ற டீச்சர்லாம் ஒரு டீச்சரா பண்ணுவாங்களா? இப்ப எல்லாம் பார்த்தா 9ஆம் கிளாஸ் வரை ஃபெயில் பண்ணக்கூடாதாமா. அப்படி என்ன ஆல் பாஸ். நான் 1ஆம் கிளாஸ்ல ஃபெயில் பண்ணி பெண்டெடுக்கப்பட்டவன். சோத்திரம். அப்படியே ஆல் 1ஆம் கிளாஸ் படிச்சாலும் ஒழுங்கா படிக்கணும், 1ஆம் கிளாஸ் படிச்சாலும் உண்மையா இருக்கணும், 2ஆம் கிளாஸ் படிச்சாலும் சரி, நீ 10ஆம் கிளாஸ்ல பெரிய பொறுப்பு இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒண்ணு போலதான் பாக்குறாரு. எப்படி பாக்குறாரு? வெல் டன் மை சர்வன்ட், ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், உன்னை என்ன செய்வேன் அருமை. அதே போல கொஞ்சத்தில் உண்மை உள்ள விசுவாசி, கொஞ்சத்தில் உண்மை உள்ள ஒரு வேலைக்காரன் அநேகத்துக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா. இந்த நாட்கள் அருமையில் நாம் ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை? தேவனுக்கு முன்பாக குறைவாய் காணப்பட்டபடினாலே. நீங்கள் தானியேல் புத்தகத்தில் ஒரு வசனம் வாசிக்க முடியும். பெல்சாத்சாரை குறித்து ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்தவங்க வாசிக்கலாம். தானியேல் புத்தகத்துல மெனே மெனே தெக்கேல் உபார்சில், நீ நெருக்கப்பட்டு திராசிலே வைத்து நெருக்கப்பட்டு குறைவாய் காணப்பட்டீனா பட்டபடினாலே உன் ராஜ்யத்தை எடுத்து மேஜருக்கு பெருசனுக்கும் கொடுப்பேன்னு சொல்ற. என்னவென்றால் அர்த்தமாவது
உன் ராஜ்யத்தை மட்டிட்டு நீ திராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டா என்றும் பிரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு அர்த்தம் பாருங்க. 3 வரைக்கும் எவ்வளவு பெரிய அர்த்தம் பாத்தீங்களா? மெனே மெனே தெக்கேல் உப்பார், அதாவது உன் ராஜ்யத்தை மட்டிட்டார். காரணம், நீ திராசி நெருக்கும் போது எப்படி காணப்பட்டாய்? குறைவாய் காணப்பட்டாய். தேவன் அளவிடும் போது சரியா அளவிடுவார். எப்படின்னா, இப்ப 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கள்கிட்ட போய் எல்கேஜி கொஸ்டின் கேட்க மாட்டார். எல்கேஜி பசங்கள்ட்ட போய் 10ஆம் கிளாஸ் கொஸ்டின் கேட்க மாட்டார். அதான் தாளந்து, அவனுக்கு திறமைக்கு தகுந்தபடி. உங்ககிட்ட என்ன கேட்பாரு? உங்கள்கிட்ட கேட்டாருன்னா என்ன கேட்பாரு? சொல்லுங்க, என்ன கேட்பாரு? நீ தான் ஒழுங்கா காலையில ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தியே, இப்ப ஏன் அட்டென்ட் பண்ணலன்னு தான் கேட்பாரு. நீ ஏன் அமெரிக்காவை காப்பாற்றவில்லைன்னு கேட்க மாட்டாரு. எப்படி? நீ ஏன் அந்த நாட்டுக்காக அதெல்லாம் கேட்க மாட்டாரு. நீ ஏன் பிரேயரை மிஸ் பண்ணன்னு கேட்பாரு. அப்ப நீ என்ன சொல்லுவ? நம்ம தான் சாக்கு போக்கு நிறைய வச்சிருப்போமே. நான் தூங்கி விட்டேன் ஐயா, நீ சத்தம் கேட்கவில்லை ஐயா, நான் அசதியாயிருந்தேன், எனக்கு உடம்புக்கு சரியில்லை என்று பல சாக்கு போக்கு சொல்லுவோம். ஆனா இங்க சாக்கு போக்கு சொல்லல, ஆண்டவர் கேட்கல. நீ இருந்தியா இல்லையா? உண்மையா இருந்தியா இல்லையா? ஏன் பாருங்க. அப்போ இங்க 10 கன்னிகள் போறாங்க. 5 பேருக்கு எண்ணெய் இல்லையா? 5 பேருக்கு எண்ணெய் வச்சிருந்தாங்க. எண்ணெய் இல்லாம நீ அங்க போன. ஐயா கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, நாங்களும் விளக்கு பத்த விளக்கு எரிய மாட்டோம், காரணம் எண்ணெய் இல்லை. அப்ப நான் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னா கொடுத்த பற்றாம போய் நீங்க விற்கிறத வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இவங்க வாங்க போகும்போது மணவாளன் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. சோதரம் 5 பேர் போயிட்டாங்க, 5 பேர் போகல. காரணம் அதான். அப்போ நீ எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த ஹைல இருந்தாலும் லோவில் இருந்தாலும், ஆண்டவர் அந்த 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 ஸ்தானத்திலே உத்தமத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இல்ல இருக்கீங்களா? ஹல்லேலூயா. உன் உத்தமத்திலே இன்னும் நிற்கிறீரோ என்று சொன்ன ஒரு சிஸ்டர், மிஸ்ஸஸ் ஜோப். மிஸ்ஸஸ் யோபு என்ன சொன்னா? உன் உத்தமத்திலே என்ன நிற்கிறீரோ சொறி பிடிச்சவனே. யார? ஹலோ, யார? ஒண்ணுமில்லாம பிடியில் வாசித்த ஒரே ஒரு ஆளு, பிடியிலே கையில இல்லாம பிடியிலே வாசித்த ஒரு மனுஷன் இருப்பாருன்னா அவர் யோபு தான். அந்த யோபு எல்லாவற்றையும் இழந்து, தன் உடம்பை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து பிடியில் வாசித்து கொண்டிருக்கும் போது மனைவி சொன்ன ஒரு வார்த்தை, இன்னும் உமக்கு உத்தமம் தேவையா? இன்னும் உமக்கு ஜூம் மீட்டிங் தேவையா? தூக்கி தூர போட்டுட்டு போய் படுத்து தூங்குற வேலையை பாரு. நான் கால் எழுந்து கொஞ்சம் சோத்திரம் கத்திட்டு உட்காந்துருக்கீங்க. சில வீட்டுல பிரச்சனை வரும், அது வாய் திறக்க மாட்டாங்க நம்மளால. ஆனா நான் போயிட்டு அடுத்தவங்க வீட்டுல போய் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு போனா அவங்க உட்காந்து எழுப்பிடுவாங்க. ஐயோ ஜோம் பண்ணிட்டு இருக்காருப்பா, அவங்களுக்கு ஜெபம் ஆரம்பிச்சிடும். யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க, இவர் ஜோம் பண்ண நான் எழுப்பி ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோதரம் ஏதோ ஒரு வீட்டுல சொன்னாங்க. ஏதாவது எந்த வீட்டுல இருந்தாலும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம பாருங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நமக்கு கொடுக்கப்பட்ட தாங்கள் உத்தமமா இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். நான் பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர் ஆனாலும் உத்தமமா இருப்பேன். எல்கேஜி டீச்சர்ல நாங்களாம் ஏமாத்துவோம், அப்படியே சொல்ல முடியும். எல்கேஜி டீச்சர் ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பசங்களை ரொம்ப ஒழுங்கா மேய்க்கணும். ஹல்லேலூயா. ஒழுங்கா ஏபிசிடி பாருங்க, ஏபிசிடி 1 2 3 சொல்லி கொடுக்கறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் எங்க ஸ்கூல்ல. எப்படி ஏபிசிடி சொல்லி கொடுக்க பாரு, எல்லாம் அட்மிஷன் போட்டிருப்பாங்க. ஏபிசிடி எவ்வளவு? 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டினா தான் ஏபிசிடி வருது. இது வீட்லயே சொல்லி கொடுத்துடலாம். சில பிள்ளைங்க வீட்லயே படிச்சுட்டு போயிரு, ஃபுல்லா போயிட்டு மிஸ்ஸுக்கு சொல்லி கொடுக்குதுங்க. மிஸ்ஸுக்கு தெரியாது, ஏன்னா அது நிறைய காசு கொடுத்து வந்தது, படிச்சுட்டு வந்தது கிடையாது. காசு கொடுத்துட்டு வந்ததா அது தெரியும். இது இந்த சின்ன குழந்தைங்க போய் சொல்லுது பாரு. ஒரு குழந்தை சொல்லுது, இந்த உலகத்துல எல்லா நாட்டிலும் கேபிட்டல சொல்லுது, என்னெல்லாமோ சொல்லுது. ஒரு பிள்ளை எது சொல்லுதுன்னா எல்லா நாட்டோட தேசிய கீதத்தை பாடுது. என்னடா இது எல்லாம் வேற யாரு? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான், தமிழ்நாட்டு சின்ன குழந்தைங்க. இப்ப குழந்தைகளுக்கு எவ்வளவு அறிவு இருக்குது யோசனை பண்ணி பாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர், நான் 15 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது. குச்சி எடுத்து என்ன செய்யணும்?
விளாசம் சோத்திரம். அடியாத மாடு படியாது, அடிப்படாத மாடு அப்படித்தான் இருக்கு பாருங்க. சின்ன குழந்தை அவ்வளவு அறிவு. இன்றைக்கு நீ சரியான வழியை சொல்லிக் கொடுக்காம இருந்தால் பாரு, அந்த பேப்பரும் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க, எழுத பின்ன நான் பிரசங்கம் பண்ண எழுதிட்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு டெவலப் ஆன உலகத்துல இருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? அப்படியே 5 தாளந்து கொடுத்தவனுக்கு தான் உண்மை உத்தமன்னு சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. உண்மையா கொடுத்ததுல உண்மையா இருங்க. உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல உண்மையா இருங்க, கொடுத்த பணத்துல உண்மையா இருங்க, கொடுக்கப்பட்ட நேரத்துல உண்மையா. நேற்றுக்கால ஒரு சயின்டிஸ்ட் சொல்றான், இனிமேல் நமக்கு 24 மணி நேரம் இருக்காது. எத்தனை மணி நேரம் இருக்காது? நம்மளுக்கு டைமே போதாது இல்ல, அப்படிதானே? போடுற வேகமா டைமே இல்லை பாஸ்டர். யாரோ டைம் தூக்கிட்டு போயிட்டாங்களாமா, டைமே இல்லைன்ட்டு. உன் டைமை யார் தூக்கிட்டு போய் நீங்களே பாருங்க. இனிமேல் 24 மணி நேரமே இல்லைன்றான். டைம் இன்னும் குறைவாகும் ஒரு நாளைக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஆண்டவரே டைம் குறைச்சிட்டாரோ என்ன? 24 மணி நேரம். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. 5 தாளந்தை வாங்கினவருக்கும் அதேதான், உத்தம உண்மையிலே என்று சொல்லி அவனை வா என்னுடைய எஜமான சந்தோஷத்துக்குள் பிரவேசி. நீ நான் உண்மையா இருந்தால் மாத்திரம்தான் அந்த எஜமானுடைய சந்தோஷமாகிய பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். எவ்வளவு தாளந்துகளை பெற்றும் உண்மை இல்லாதபடி ஓடி போறவள் இருக்கிறார்கள். சோத்திரம். ஓடி போயிடுவாங்க. அங்க போயிட்டு உட்கார்ந்து பார்த்தா தான் தெரியும். சோத்திரம். இப்போ வந்த மாட்டை கட்ட மாட்டாங்க, போன மாட்டை தேட மாட்டாங்க. பெங்களூர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு சர்ச்சில் சண்டை போட்டு ஓடி போயிட்டாங்கன்னா எங்க போடுவாங்க? நிறையா பால்தேங்க சர்ச்சில் போய் தஞ்சம் அடைந்து விடுவார்கள். இனியோ வந்து பிடிக்கிட்டு பார்க்கலாம், நானும் பண்ணல அப்படின்னு போய் அங்க கண்டுக்கவே மாட்டாங்க. கூட்டத்தோடு கோவிந்தா போட்டு கூட்டத்தோடு போயிடும். கோவிந்தா, அவ்வளவுதான். பார்த்துருக்கேன், நான் கண்ணால பார்த்துருக்கேன். ஆனா உன் குடும்பம் தான் உன்னை கவனிக்கும், வேற எந்த குடும்பம் உன்னை கவனிக்காது. பெரிய சர்ச்சில் போய் உட்கார்ந்து எழுப்பி போயிட்ட உடனே மனம் திரும்பாலன்னா பர்வத்துக்கு போக முடியாது. எந்த சர்ச்சை போனாலும் சரி. தெரியுமா உங்களுக்கு? இவரு இந்த பிரம்மபுரம் லோகோஸ் இருக்காரு, ரொம்ப மோசமானவர். பெட் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு வேற இடத்துல போய் உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே என்னை காப்பாத்து அவர் சொல்லுவாரு. நீ எங்க இருந்து வந்தாய்? யார்கிட்ட கேட்பாரு? அந்த 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 யோனா கிட்ட. எல்லாம் கேட்கும், யாரு எங்க இருந்து வந்தா சொல்லு, உங்களுடைய சரித்திரம் ஒரு பூர்வீகம் சொல்லு. என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். யார் தெரியுமா? இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டருடைய மகன். அட பாவி, இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்து ஒரு பெரிய ஆண்டோடைய பிள்ளை நீ இப்படி சின்னத்தனமான காரியம் செய்யலாமா? சொன்ன வார்த்தைக்கு இப்படியாம ஓடலாமா? அவனாலே அந்த குடும்பத்துக்கு அந்த கப்பலுக்கு நஷ்டம். தூக்கி கடல்ல போட்டுருக்காரு. சோதரி கடல்ல போட்ட பிறகு கத்தர் அப்புறம் எங்க கொண்டு போனாரு? நினிவேக்கு தான் கொண்டு போனாரு. இன்னைக்கு அருமையாந்தோட பிள்ளைகளே, சற்று யோசனை பண்ணி பாருங்கள். நீ உண்மையா இருக்கிறத தவறி விட்டு எக்ஸாமே இல்லாத ஸ்கூல் இருந்தா சொல்லுங்க பாஸ்டர், நான் போய் சேர்ந்துடலான்னு இருக்கு. படிக்கணுமாயா? எக்ஸாமே இல்லாத ஸ்கூல் இருந்தா இதில் போனவங்களெல்லாம் பாஸ். நீட்டு இனிமேல் நீட்டாது. ஸோ நல்ல காலம் இப்போ இல்லை. நீங்களாம் ஒரு காலம் நீட்டு இல்லைல்ல இருந்துச்சா? நீட்டு கம்பி நீட்டிருப்பீங்க. இந்த வேலையே வேண்டான்ட்டு நீட்டு இருந்து என்ன பண்ணுது? இப்போ பிள்ளைகளை அப்படியே இந்த நீட்டு நமக்கு இல்லைங்க. நார்த் இந்தியாக்காரன் வந்து இங்கே படிக்கிறது தான் அந்த நீட்டு. இங்கே உள்ளவங்க போய் அங்கே படிக்கிறதுக்கு நீட்டு கிடையாது, தேவையில்லை. இப்படி அப்படிதான் அது. அது சரியா ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நீட்டு நாட்டுக்கு கேடு. எல்லா ஸ்டேட்டை விட அதிகமான மெடிக்கல் காலேஜும் ஆஸ்பத்திரி இருக்கிற இடம் தான் தமிழ்நாடு. இந்த இடத்துல எல்லாரும் வரணும். நார்த் இந்தியாக்காரனுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, லைட்டு கிடையாது, தண்ணி கிடையாது. எல்லாரும் வந்திருக்காங்க பாரு. அன்னைக்கு போறேன், அன்னைக்கு ஃப்ளைட்ல போகும்போது ஹலோ நமஸ்தே ஜின்றான் ஒருத்தன். எங்க பார்த்தாலும் இந்திக்காரன். பேங்க்ல போனா இந்திக்காரன், போஸ்ட் ஆஃபீஸ்ல போனா இந்திக்காரன், எங்க போனாலும் இந்திக்காரன் தான். இவன் பேசுறான் அவனுக்கு புரியல, அவன் பேசுறான் இவனுக்கு புரியல. எதுக்குதான் போட்டிருக்கான்னு யாருக்கும் புரியல. ஒரு சண்டே நடந்துச்சு அன்னைக்கு. நான் பார்த்துட்டு இருக்கேன். டிக்கெட் கொடுப்பா, எங்க போகணும் எழுதி கொடு. அவன் எழுதிட்டான், தமிழ் எழுதி கொடுத்துருக்கான். தமிழ் எழுதி கொடுத்தோன்னா வாட் லாங்குவேஜ்? இட்ஸ் தமிழ். எழுது கொடு கொடு. நோ 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 தமிழ், நோ தமிழ், ஒன்லி இங்கிலீஷ். டேய் இது எந்த நாடுறா?
இது தமிழ்நாடு. அவங்க ரெண்டு சண்டை போடுறானுங்க. தமிழ்நாட்டுல தமிழ் உன்னை எவன்ட வேலை கொடுத்தா அவன் கத்துறான், இவன் கத்துறான். ஓ நோ நோ நோ, we are coming from North India, only English and Hindi. அப்ப அங்க போய் சேருன்றான். எங்க நீ அங்க போய் சேரு, இங்க தமிழ்நாடு. ஒரே சண்டை நடக்குது. நீ அப்படிதான் மாறிட்டு இருக்குது உலகங்கள். சோத்திரம். கொஞ்சத்துல உண்மையா இருக்க முடியவில்லை. நம்ம எங்கே சைடு வாங்கி போனா எங்கே போயிருங்க. சோத்திரம். ரெண்டாவது ஒரு மனுஷன் இருந்தா அவனை படிங்க. ரெண்டாவது மனுஷன் என்ன சொன்னாரு படிங்க, படிங்க படிங்க. பாத்தீங்களா, இந்த 2 தாளந்தை வாங்கினோம்னு அதே வார்த்தை சொல்லப்படுறது. ஏன் தெரியுமா? அவன் அவனுடைய திறமைக்கு ஏற்றபடி. நான் ரொம்ப ஜாஸ்தி படிச்சுட்டேன்ப்பா, அப்போ உனக்கு ஜாஸ்தி பொறுப்புகள் இருக்கும். புரிஞ்சுக்கங்க, ஜாஸ்தி பொறுப்பு இருக்கும். என்ன ரொம்ப படிச்சிருக்காங்க, பல என்ன பல்கலைக்கழகங்கள். என்ன கழகம் அது? பல்கலை யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். பல கலைகளை உள்ளடக்கிய கழகம். பல்கலைக்கழகத்துக்கு நிறைய வேலை இருக்குது. அதே போல நிறைய டிகிரி முடிச்சவங்களுக்கு சில ஆள் போட்டிருப்பாங்க, ஏ தொடங்கி இசட் வரை போட்டிருப்பாங்க படிப்பு. அதுக்கு மேல போட முடியாது, 26 எழுத்துக்குள்ளதான் இருக்கணும் இல்லாம. இவன் அதுக்கு மேலேயே படிச்சிருப்பாங்க, ஆனா அங்க போட முடியாது, வேற எழுத்து இல்லை. சோத்திரம். இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, படிச்சிருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட போயிட்டு நீ நிறைய படிச்சிருக்க, நிறைய கேள்வி கேட்க போறோம்னா சொல்லுவாங்களா? 5 கொடுத்தவங்ககிட்ட அந்த 5 வச்சுதான் கேட்பார். இப்ப 2 கொடுத்தவங்ககிட்ட வேற, பாப்பா 2 வாங்கினவனே பா, அவன் மறுபடியும் 2 எடுத்துக்கொண்டு கையில நீட்டணும்னு சொல்றாரு. உண்மையும் உத்தமம் உள்ளது. பாருங்க, அவர் எவ்வளவு எதிர்பார்க்கிறார், எவ்வளவு எதிர்பார்க்கிறார். நிறைய எதிர்பார்க்கவில்லை, கொஞ்சத்தில் உண்மையா இருப்பதை, உனக்கு கிடைத்த கொஞ்ச நேரத்தில் உண்மையா இருப்பதை, உனக்கு கிடைத்த கொஞ்ச வருமானத்தில் உண்மையா இருப்பதை, உனக்கு கிடைத்த தாளந்துகள், உன்னுடைய நல்ல பாடுகிற தாளந்து இருக்கிறதா, பிரசங்கிக்கிற தாளந்து இருக்கிறதா, வசனங்களை சொல்லுகிற தாளந்து, அதிலே உண்மையா இருப்பவரை கர்த்தர் ஆசீர்வதிச்சே இருப்பார். அல்லேலூயா. அதை உபயோகப்படுத்தி பாருங்க. போட்டி வச்சுக்கிறாங்க நம்ம ஆட்கள். பத்திரமா எதை வைப்பீங்க? பத்திரத்துக்கு ஏன் பத்திரம்னு பேர் வந்து? அத பத்திரமா உள்ள வச்சுக்கீங்க. பத்திரம்டா இது பத்திரம் இல்லடா, ஆனால் பத்திரம் பத்திரமா. ஏன் பத்திரம்? பத்திரத்தை பத்திரமா வச்சுட்டாலும் பத்திரத்துக்கு பத்திரம்னு பேர் வந்துச்சு. அப்போ பத்திரம் என்ன பத்திரம்? ஒரு டாக்குமெண்ட்ஸ். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வீடு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு ஒரே இடத்த 10 பேருக்கு வித்துறானுங்க. இப்ப எங்க ஊர்லயும் அப்படி நடந்துட்டு இருக்குது. எங்க நிலத்தை வித்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. சோத்திரம். நாங்க வித்து 30-40 வருஷம் ஆச்சு. நாங்க வித்து 40 வருஷம் ஆச்சு. அது அப்படியே கிடந்துச்சு. இப்ப அதை மறுபடியும் வித்தவனே எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு மறுபடியும் வேற ஆள்கிட்ட வித்துட்டு இருக்கான். அவனே எடுத்துக்கிட்டு இன்னொரு எழுதி கொடுத்தான். அவன் முதல்ல வாங்கின வந்து அதை எடுத்து அவன் வித்துட்டு போயிட்டான் வேற ஆளுக்கு. அப்போ ஒரு நிலத்துக்கு 3-4 டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க. நம்ம ஆட்கள்லாம் கிளீனா வேலை செய்யறாங்க. பத்திரம் வந்தா போதும், காசு வந்தா போதும். இவன் என்ன போயிட்டு இருக்குது. காலம் மாறி பத்திரம் 2 பெற்றவர்கள், அந்த 2ல உண்மையா இருந்த இந்த மகனை பார்த்து சொல்றாரு, என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி அவனையும் பரலோகத்துக்கிலே அனுப்பினார். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் காலம், இன்னைக்கு காலைல 5 மணி நேரம் ஆர்டர் கொடுத்துருக்காரு. நீங்க வந்தீங்களா? ஹலோ, உள்ள வந்துட்டு ஒரே ஓட்டம். கேட்டால் அது ஆஃப் ஆயிட்டு, இது ஆஃப் ஆயிடுச்சு. நான் படுற பால் உங்களுக்கு தெரியுமா? சோத்துரும். சில சமயம் ஐபேட் ஆஃப் ஆயிடும், சில சமயம் செல் ஆஃப் ஆயிடும். இதுல போட்டோன்னா அதுல போடுவான், இதுல போட்டு இதான் ஒண்ணு போட்டுட்டு இருப்பான். அது கொடு, இது பாஸ்வேர்டு கொடு. காசு மாசம் 500 ரூபா கட்டியே இந்த கதி. 500 ரூபா மாசம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஜூமுக்கு. தெரியுமா உங்களுக்கு? நாம அலட்சியப்படுத்திட்டு பாஸ்டர் உடம்பு சரியில்லை, பாஸ் உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல, அந்த வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்குங்க, கேட்டுட்டு படுங்க. சரிங்களா? கேட்ட சொல்லிடுங்க, நான் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். ஓகே, அப்ப இருக்காங்கன்னு தெரியும். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் தூக்கிடக்கூடாது. சில ஆளுகள் அது பண்ணிட்டு அப்படியே போய் வேலைக்கு போயிடுறாங்க. சட்டி பானை கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, துணி அலசுறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப உண்மையா இருக்கணும். 1 மணி நேரம் கர்த்தருக்கு நீ கொடுக்கலன்னா வரப்போற 24 மணி நேரம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா.
1 மணி நேரம் கர்த்தரை கொண்டு, அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு சொன்ன நீர் என்னையா சொல்றது? எங்களுக்கு தெரியாதா? நாங்க இப்பமா வந்திருக்கோம் கிறிஸ்டியனு. நாங்க யாரு? கிறிஸ்டியனு. கடைசி காலம் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நீ உத்தமமா இருக்கவில்லை என்றால் கேட்டா, பாஸ்டர் இது போடல, என்ன நெட்டு போடலையா? எது போடல? போற போக்கு பார்த்தா மாசம் பாஸ்டர் தான் நெட்டு போட்டு கொடுக்கணும் போல தெரியுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்க தசபாத்தோட சேர்த்து நெட் அமௌண்ட் இவ்வளவு சொல்லி சேர்த்து போட்டுருங்க. நான் என்ன பண்ணுவேன், கரெக்டா உங்க பாசனி எடுத்து வச்சு மாசம் சொல்லணும்னா நான் நெட்டை போட்டு விட்டுருவேன். ஐ ஆம் ரெடி. நான் எப்பவுமே ரெடி தான். நீங்க ரெடியா இருக்கீங்களா? நெட்டு இல்லை பாஸ்டர், நெட்டு இப்பதான் காலி ஆச்சு. 2 நாளைக்கு முன்னே சொல்லணும் நெட்டு காலியா போகுது, முதலே போட்டுருவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் 2 தாலந்தை வாங்கினவன் கொண்டு 4 கொடுத்தபடினாலே அவன் பார்த்து சொன்னாரு, உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த இடத்துல ஒரு பெரிய டியூஷன் சென்டர் வச்சு கவிதாவை கிரிஜா வச்சு அப்படியே ஓஹோன்னு நடத்தான்னு பார்த்தேன். நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அதுக்கு பல தடைகள். பிசாசு எப்படியும் தடை பண்ணிட்டே இருக்கும். நிறைய பிள்ளைகள் வருவாங்க. அந்த பிள்ளைகள் மூலமாக அவங்க பேரண்ட்ஸை கான்டெக்ட் பண்ணி அந்த பேரண்ட்ஸை ஆண்டவர்களை கொண்டு வரலாம்னு நினைச்ச நினைப்பு மண்ணு போட்டாங்க. சோதரம் 2 பேர் வந்தாங்க, மண்ணு போட்டு போயிட்டாங்க. அதோட முடிஞ்சது. அது நின்று போயிடுச்சு. எதெல்லாம் ஆனா எது நடந்தாலும் நன்மைக்கு தான். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்த நேரம் நீ வீணாய் செலவழிக்காதே. கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் கர்த்தருக்கு கொடு. அப்ப அவனையும் அப்படி சொல்லிட்டாரு. 2 பேருக்கு பரலோகத்தை கொடுத்தாச்சு. இப்ப 3வது வருடம் வரான். அந்த 3வது வருடம் படிங்க. தண்ணி எடுத்துட்டு வா. ஊழியக்காரனே, அறிந்திருந்தாயே, அப்படியானால் வட்டிக்காரன் கொடுத்திருக்கலாம்ல. நான் வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே. அவனுக்கு தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனை கொடுங்கள். உள்ளவன் இவன் அவனுக்கு கொடுக்கப்படும், அடைவான். இல்லை தள்ளி போடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இதுல ஒரு வார்த்தை, உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாத உள்ள. இந்த வசனத்தை நீங்க தனியா எடுத்துட்டு போய் வியாக்கியானம் பண்ணீங்கன்னா பயங்கர தப்பாயிரும். தெரியுமா உங்களுக்கு? இந்த வசனம் தனியா எடுத்துட்டு போய் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்க. அதுக்கு மீனிங்கே இருக்காது. என்னடா இது? அதான் அந்த ஆர்டர் கொடுக்கணுக்கே கொடுத்துட்டே இருக்காரு. எங்களுக்கு இல்ல, உள்ளது போயிட்டே இருக்குது. பட்டத்திலே படுது, கட்டக்கூடியே கெடுது. அவன் பாரு போயிட்டே இருக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்னு போட்டிருக்கா இல்லையா? அவன் உண்மையா இருந்தா 10 வச்சிருக்கான், நான் 20 கொடுத்துருக்கணும். அவனுக்கு 10 கொடுத்தா 20 வச்சிருப்பான். இந்த 1 எடுத்து யார கொடு? 10 வச்சிருக்கான். அப்ப உள்ளவனுக்கு திரும்பவும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு அந்த 1 கூட எடுத்துக்கொள். நீதான் உன்னைதான் ஒண்ணுமே செய்யல, உனக்கு எதுக்கு எடு கொடு. அவனுக்கு அவன்கிட்ட கொடுத்துரு, அவன் நல்லா பண்ணுவான். நீ வச்சு 1 பாரு, 1 நீ இவன் என்ன பண்ணிருக்கணும்? அந்த 1 வச்சு இன்னொரு 1. இது ரொம்ப கஷ்டமாங்க. இன்னொரு 1 உருவாக்க முடியல, தகுதி இல்லை, என்னால முடியல, சோம்பல். நாங்க சொல்றதுக்கு சோம்பல் உள்ள ஊழியக்காரனு, கொழுப்பு பிடிச்சவனே, அதிகாரம் பிடிச்சவனே அப்படின்னு நம்ம பாசையில திட்டலாம். ஊழியக்காரனே, இவன் என்ன பண்ணுங்க? சோம்பல் உள்ளவன். அவர் சொல்றா, நீர் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர், விதைக்காத இடத்துல அறுக்கிறவர். ஆண்டவர் அப்படிப்பட்டவர். எவ்வளவு கொழுப்பு இருக்கு. எப்படி கொழுப்ப பேச? நம்ம ஆளுக்கு அப்படித்தான்.
அவரு இருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாரு, இல்லாதவங்களுக்கு எல்லாம் நான் பிச்சை எடுத்துட்டாங்க. அப்படிதான் ஆண்டவர் பத்தி தப்பா சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. ஏன் உனக்கு கொடுக்கவில்லை? நீ வச்சிருக்கதை யூஸ் பண்ணவில்லை, நீ வச்சிருக்கதை பிசினஸ் பண்ணவில்லை, நீ வச்சிருக்கதை அடக்கி வச்சிருக்கிற. உனக்கு திறமைகள் இருக்கிறது, ஆனாலும் அது கர்த்தருக்கு சொல்லி பண்ண உனக்கு இஷ்டம் இல்லை. அதனால உனக்கு இருக்கிற ஒண்ண அவன் எங்க வச்சிருந்தானா? புதைத்து வைத்திருந்தான். இன்றைக்கு எத்தனை விசுவாசியை புதைச்சு வச்சிருக்கீங்க? தாளந்துகளை புதைச்சு வச்சிருக்கிறீங்க. தேவனுக்கு பயன்பட வேண்டி நீங்கள் புதைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். சோதரன் கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி. சோதரன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உண்மையில் உதிக்கும்படி இருக்கிற கொஞ்சத்துல உண்மையாயிரும். ஒண்ணுல கூட நீ உண்மையா இல்லை. அல்லேலூயா. ஒண்ணுல உண்மையா இல்ல. 2 காரன் உண்மையா இருந்தான், 5 காரனும் உண்மையா இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க பண்ணினார். அந்த ஒண்ணு வாங்கினவனுக்கு என்ன தண்டனை பார்த்தீங்களா? என்ன தண்டனை? படி கேட்கல. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனா இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அது எந்த இடம்? அழுகையும் பற்கடிப்பு எந்த இடத்துலமா இருக்கு? எங்க இருக்கு? பக்கத்து வீட்லயா? அழுகையும் பற்கடிப்புமான ஒரு இடம் இருக்குமானால் அது பாதாளமும் நரகம். பாதாளமும் நரகம் அழுகையும் பற்கடிப்பு. அந்த இடத்திலே இவனை தள்ளி போடுங்கள். இருக்கிறதை புடுங்கிட்டு தூக்கி அவனை போடாங்க. அந்த இடத்து நிறைய இருக்குன்னு கூட அவனை ஒண்ணு வச்சிருந்தான்ல, சொல்லி சொன்னாரு, இல்லாதவனுக்கு உள்ளதை எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கிறவனுக்கு அது கொடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையை தான் நம்ம ஆட்கள் எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஒரு அம்மா இருக்காள், அந்த அம்மா பேர் என்னம்மா? முஸ்லிம் அம்மா ஒண்ணும் இருக்குது பாத்தியா? வசனத்தை நான் படிக்கும் போது எனக்குள்ளே வெயிட் இருக்கிறது, குளிர்ச்சி அடைகிறது. சுல்தானா பிரவீன் அம்மா ஒழுங்கா வர வேண்டிதானே இயேசுகிட்ட? தெரியுது அவளுக்கு இது உண்மை. நான் வாசிக்கும் போது அப்படியே என்னை அதிர்ந்து போகிறேன், என்னை நான் இழந்து போகிறேன், நான் அப்படியே மெய் மறந்து போகிறேன் சோத்திரம் அப்படின்னு சொல்லி ஊரை இது பண்ணிட்டு இருக்கு. பரவாயில்ல. ஆனால் தேவனுடைய வசனம் அப்படித்தான் பண்ணும். அதுக்கு வசனத்துக்கு உயிர் இருக்கிறது. அந்த உயிர் அப்படி பேசும். ஆனபடினாலே அருமையானவர்களே, இதெல்லாம் அந்த அம்மா சொல்லி இந்த எடுத்து அது பிரசங்கம் பண்ணியிருக்குது. எடுக்கு உள்ளவருக்கு கொடுக்கப்படுங்கிறத பிரசங்கம் பண்ணுது. வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுது. சோத்திரம். அப்புறம் எடுத்து ராமாயணத்துல இருந்து கொஞ்சம் பிரசங்கம் பண்ணணும். அப்புறம் வந்து அல்லாஹ் குரான்ல இருந்து கொஞ்சம் எடுத்து பிரசங்கம், எல்லாத்தையும் பிரசங்கம் பண்றாங்க. இருக்கட்டும். நாம் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் 3 சான்ஸ், 3 விதமான அந்த தாளந்துகளை குறித்து வாசித்தோம். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. நீ உனக்கு இந்த 3ல ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். நீங்க எந்த தாளந்துல இருக்கிறீங்க, அதை எப்படி வைத்திருக்கிறீங்க, அது நீங்கள் இன்றைக்கு யோசனை பண்ணி பாருங்க. ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லி புதைத்து வைத்தால் ஒன்றுமே செய்யல. அதான் நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். அவன் ஒரு வார்த்தை சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இந்த பயலுவெல்லாம் ஓடி ஓடி உழைச்சானுங்க, ஊரை ஏமாத்தி சேர்த்து வச்சிருக்கானுங்கப்பா. என்னது? 2 இருந்து இன்னும் 2 வச்சிருக்கானுங்க. நான் அமைதியா ஒண்ணுமே செய்யாம இருந்த எனக்கு என்ன கொடுத்துட்டாரு? பெரிய தண்டனை. ஆண்டவர் பாருங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் ஒரு தப்பும் பண்ணாதவனுக்கு தண்டனை கொடுத்தா அவர் நியாயமானவரா? ஒண்ணுமே செய்யாம இருக்கணும் தண்டனை கொடுக்கிறார் ஆண்டவர். உங்க வாழ்க்கையில அப்படித்தான். அமைதியா சர்ச்சுக்கு வர்றது, அப்புறம் அமைதியா இறங்கி போயிடுறது, அமைதியா ஜோம் வர்றது, அமைதியா போயிடுது. நீ ஒண்ணுமே பண்ணாம இருக்க தண்டனை கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு தெரியுமா? அந்த ஒரு தாளந்து கொடுத்தவன் தண்டனை தான் கொடுப்பாரு. நீ ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலும் தண்டனையை பெற வேண்டாம். டூ சம்திங் ஃபார் காட். ஆண்டவருக்காக எதையாவது செய்ய இன்னைக்கு ஒப்புக்கொடு. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. நான் இனிமே பாருங்க, சில சமயத்துல உங்களுக்கு ஒரு குடும்பம் கொடுத்திருக்கலாம். அந்த குடும்பத்தை நன்றாக கவனி. உன் பிள்ளைகளை சரியான வழியில் நடத்து. அல்லேலூயா. நடத்துறீங்களா? நடத்துறீங்களா? உன் பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறார்கள் சற்று யோசனை பண்ணி பாரு. நான் அன்னைக்கு ஒரு ஃபேமிலியில போய் பார்த்துட்டு வந்தேன். ஒரு குடிகார ஃபேமிலிக்கு போயிட்டு வந்தேன், பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன். ஒரு பையன் 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு ஊர் சுத்தணும், எல்லா பழக்கமும் வந்துடும், சோதரும். அதுக்கப்புறம் எது நிற்பான். இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் ஏத்து பேசுதான் குடும்பத்துல. ஏய் பயப்பத்துன்னு சொல்லுதான் அப்படின்னு அவங்க ஸ்டாண்டர்ட் ஏறிட்டு வராங்கன்னு அர்த்தம். அப்புறம் கை நீட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கண்ணீர் விட்டு கதறி நாங்கள் அழுகிறோம்,
சர்ச்சுக்கு வந்ததுனால அடி வாங்கி சாகுறோம் அப்படின்னு பாட்டு பாடினா ஒண்ணு நடக்காது. நீ சர்ச்சுக்கு வந்துட்டு அடி வாங்குவ, அவன் ஊர் சுற்றி வந்து அடிப்பான். என்ன சோறு செய்யாம உனக்கு சர்ச்சு முக்கியமா போச்சா? காரணம் என்ன? நீ வளர்த்த வளர்ப்பு. பழைய ஏற்பாட்டு நாட்களில பலி போட மிருகம் ரொம்ப மிரளும், பலிக்கு கொண்டு. அதனால என்ன செய்யணுமா? அந்த மிருகத்தை கொண்டு வந்து எங்க கட்டணும் சொல்லுமா? எங்க கட்டணும்? எல்லாம் சொல்லுவாங்களே, பலிபீடத்தின் கொம்புகளிலே கட்ட வேண்டும். எங்க கட்டணும்? பலிபீடத்தின கொம்புல கட்டிடணும். மாட்டை ஆட்டை அமைதி என்ன பண்ணி பாரு. அது ஏன் அங்க ஏற்கனவே தலை போல கை காலில் வெட்டி போட்டுருக்கு, பார்த்துட்டு இருக்கோம். யோ நம்மளும் இந்த ஆபரேஷன் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தெரிஞ்சு மிரளும் போது அதை கயிறு எடுத்து எங்க கொண்டு கட்டணும்? பலிபீடத்தின் கொம்பு. வெளியே பலிபீடம் இருக்கும்போது அது கொம்புல கட்டிட்டேன்னா ஆண்டவரே நீர் தான் கதின்னு அமைதியாகும். அதை தூக்குறதுக்குள்ள அது பவர் கிடையாது, இழுக்குது அப்படியே அடங்கிடும். அதனால உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் எங்க கொண்டு கட்டுங்க? பலிபீடத்தின் கொம்புகள்ல கட்டுங்க. இல்லைன்னா தூக்கிட்டு போயிடும். பயங்கரமான குடும்பங்கள் இன்னைக்கு பிரச்சனை, சண்டை, அடி, உத. அன்னைக்கு பார்த்த ஒரு பாஸ்டர் பையன் பாஸ்டர் அடிச்சுட்டு இருக்கான். சோதரன் நம்ம ஊர்ல தான் நியூஸ் வருது, பாஸ்டர் அடிச்சிட்டான். ஏன் அடிச்சான்? பாஸ்டருக்கு பொண்ணு, அதுக்கு மேல விசுவாசிக்க பொண்ணு, அதுக்கு பாஸ்டர் அப்படி கேட்டீங்கன்னா விசுவாசி எப்படி பார்த்துங்க. பயங்கரம். இது கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். உனக்கு புரியுதை நீ பற்றி பிடித்துக்கொள். 5,000 சரி, 2,000, 1,000 உண்மையாயிரு. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தும் நாள் வந்திருக்கிறது. அந்த எஜமான் வரும் நேரம் வந்து விட்டது. உங்கள்ட்ட கணக்கு கேட்க நேரமும் வந்து விட்டது. உன் பிள்ளைகளை குறித்து கணக்கு கேட்பாரு. நான் 2 பிள்ளை கொடுத்தேன், என்ன பண்ண? ஒண்ணு இந்தா இருக்கு, ஒண்ணு ஊர்ல இருக்கு. ஹலோ, 2 பிள்ளைய கொடுத்தேன். ஒண்ணு இங்க, ஒண்ணு இந்தா இருக்கு முழங்கால் போட்டு, ஒண்ணு ஊர் சுத்திட்டு இருக்குது. அப்ப கேட்பாரு, எங்க ஊர் சுத்து, ஏன் ஊர் சுத்துன்னு கேட்பாரு. அப்ப நீ என்ன சொல்லணும்? அதுக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன் யா, அதனாலதான் பண்ணது. ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி போ. ஒண்ணு செய்வாரு, அவன் சரியில்லைன்னா உங்களை தான் உதவாங்க, நம்ம தான் உதவாங்க. டீச்சர் சரியில்லை, பிள்ளை தப்பு பண்ணலாம், யாரும் அடி வாங்குறது? டீச்சர் தான் திட்டு வாங்குவாங்க. எல்கேஜி டீச்சர் போய் பாருங்களேன், பிள்ளை தான் பண்ணி என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க, ஹெட் மிஸ்டர் வருவாங்க. ஏய் வாட் ஆர் யூ டூயிங் மேன், அப்படி பயங்கரம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன மேடம் பண்றது, இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணுதுங்க. அதை அடக்கத்தாலமா ஒன்ன வச்சிருக்கேன். ஆஹா, எனக்கு அடங்க மாட்டேங்குது. உன் பிள்ளைங்க உனக்கு அடங்க மாட்டேங்குன்னு உட்காந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. எத்தனை மிஸ்ஸுகள்லாம் ஸ்கூல்ல போய் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல இது அடக்கிறதுனா என்ன போயிடும், வேலை போயிடும். உட்காந்து அழுது ஜெபம் பண்ணி கர்த்தர் அந்த 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 ஒரு இதை கொடுக்குறாரு. அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் இங்கேயும் ஜெபம் பண்றது இல்லை, அங்கேயும் ஜெபம் பண்றது இல்லை. சோதரம் தயவு செய்து ஒப்பு கொடுங்கள். கணக்கு கொடுக்கும் நேரம் வந்து விட்டது. அவனுடைய திறமைக்கு தக்கதாய் கர்த்தர் கொடுத்ததை கேட்கும் நேரம் இதோ வந்திருக்கிறது. நீங்கள் எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க என்பதை மட்டும் பார்த்து ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வாங்கல் போடலாமா? எல்லாரும் மனங்கள் போடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் எங்க இருந்தாலும் தேவனுடைய கணக்கு ஒன்று இருக்கிறது. அந்த கணக்கை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த கடைசி நாட்கள் எல்லாம் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை உள்ள தெய்வமே உமக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே எல்லா வாயில திறந்து ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜெபம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை கேட்கலாம். ஹல்லேலூயா. உமக்காகத்தான் ஆண்டவருக்காக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் உண்மைத்தான் நேசிக்கிறேன் ஆண்டவர். நீங்கள் அழைத்திருக்கிறீர் ஆண்டவர். இதை நீ கணக்கு கேட்க போகிறீரப்பா. நான் உண்மையா இருக்க அந்த 5 தாலந்து 2 தாலந்து வாங்கினவனை போல ஒரு மகனாய் என்னை மாற்றும். அந்த 1 தாலந்து வாங்கினவனை போல அல்ல ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். இந்த கால வேளையிலே, மத்தியான வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன்,
ஐயா உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதானே சிக்கிறேன், அழைத்தீரும் சேவை செய், என்னை அழைத்தீரும் சேவை செய், அதை நான் மறப்பேன், எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமல்லாம் ஏகமல்லாம் ஒரு சித்தம் செய்வதுதான், என் எண்ணமல்லாம் ஏகமல்லாம் ஒரு சித்தம் செய்வதுதான், எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்தீர்கள், சொல்லுங்க எல்லாரும், உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்தீர்கள், அழைத்தீர்கள் என்னை அழைத்தீர்கள், அதை நான் மறப்பேன், அதை நான் மறப்பேன், எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என் ஏகமல்லாம் ஒரு சித்தம் செய்வதுதான், என் எண்ணமல்லாம் என் ஏகமல்லாம் ஒரு சித்தம் செய்வதுதான், எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, அப்பாவும் சந்நிதியில் அகமகிழ்ந்தை கழித்தோம், அப்பா சந்நிதியில் அகமகிழ்ந்தை கழித்தோம், எப்போதும் நான் எப்போதும் ஏங்குதையாய் உதயம், ஏங்குதையாய் எஜமானனே என் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே, என்னமல்லாம் என் ஏகமல்லாம் ஒரு சித்தம் செய்வதுதான், என் எண்ணமல்லாம் என் ஏகமல்லாம் ஒரு சித்தம் செய்வதுதான், எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்கிறவர்களா என்னை மாற்றுமையா, ஏக்கம் விருப்பமெல்லாம் உங்களுடைய சித்தம் செய்கிறவர்களாக, ஆண்டவரே நாளங்களை வேறுபடுத்துவர்களாக, அப்பா உங்களுடைய வார்த்தைகளை நடக்கிறவர்களாக என்னை மாற்றுமையா, உத்தமம் உங்களுடைய உலகாண்டி கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தை அதிகாரியா மாற்ற சொன்ன நல்ல வார்த்தையை கேட்கும்படியாக என் காதுகளை திறந்தேறலும் ஆண்டாங்க, வேலைகளை உண்மையாய் செய்ய உதவி செய்யும். நீ எந்த வேலையில் இருந்தாலும் அதில் உண்மையாயும்
உன்னை எந்த ஸ்தானத்துல வைத்திருந்தாலும் அதிலே உண்மையாயிரும். கர்த்தர் அந்த உண்மை உள்ளவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். எப்படிப்பட்ட குடும்பத்தை கொடுத்திருந்தாலும் இந்த குடும்பத்தில் உண்மையாயிரும். கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்த்தும் நாள் வந்திருக்கிறது. ஒவ்வொரு கணக்கு கேட்டு செட்டில்மெண்ட் செய்யும் நாள் இருக்கிறோம். அவனுக்கு ஒரு நல்ல செட்டில்மெண்ட் கிடைக்க கர்த்தர் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறான். மகனே, மகளே, ஒரு தானந்து பெற்றவன் புதைத்தது போல நீ புதைத்து வைக்காது. அவன் பெற்ற தண்டனையை நீ பெற வேண்டாம். அதற்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 5 வாங்கினவனும் 2 வாங்கினவனுக்கு கேட்ட ஆசீர்வாதம், வா என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசி, என்னுடைய நித்திய ஜீவனுக்குள் பிரவேசி என்று சொல்கிற நல்ல வார்த்தையை கேட்கும்படியாக இந்த அருமையான வெளியிலே ஒப்பு கொடுக்க கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இதோட வார்த்தை ஆமென்றும் ஆமென்றும் என்று இருக்கிறது. இது அன்றைக்கு ஆண்டவர் அந்த வருகைக்காக சொல்லப்பட்டது. வருகை நாளில் நடக்கிற காரியங்களுக்காக. இன்றைக்கு அருமையான ஒரு பிள்ளை வார்த்தை வசனத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றும். நம்ம கொஞ்சம் பேர் இருந்தாலும், கொஞ்சம் ஜனம் இருந்தாலும், எந்த ரேங்க்ல நீ இருந்தாலும், எந்த விதமா எந்த காரியத்தினா அந்த காரியத்தில் உண்மையாக இருக்கும்படி கர்த்தர் அழைக்கிறது. உண்மையா இருப்பியா? கர்த்தர் மகனே, மகளை, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம், கொடுக்கப்பட்ட பணம், கொடுக்கப்பட்ட பொறுப்பு, கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்திலும் நீ உண்மையாக இருந்தால் உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி அழைக்கும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை அழைத்து ஆசிரிக்க, உன்னை பெருமைப்படுத்த, உன் பேரை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா! சோதரம் சோதரம். ஓ, நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். தொடர்ந்து நம்மையும் நம்முடைய சபை மக்களை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தருடைய ஆசீர்வாதம் தலைகள் மேல் இருக்கத்தக்கதாய், நம்முடைய குடும்பத்தின் மேல் இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிறுத்தார். என் குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதத்தை வையும் ஐயா. என் பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதத்தை வைங்க ஆண்டவரே. நாங்கள் தூரம் போனாலும் எங்களை தட்டி சரி பண்ணி மறுபடியும் நம்முடைய சமூகத்திலே கொண்டு வாங்க என்று சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதம் பலப்படுத்த வல்லப்படுகிறார். நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில ஆண்டவரே வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் எல்லா குடும்பத்தையும் ஆண்டவரே பெயர் பெயராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன்யா. உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்தில் அதிகாரியா மாற்றுகிறேன். வாயுடைய எதுவாடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொன்னது போல ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை கேட்க உதவி செய்யும். தகுதிப்படுத்தி ஆசீர்வதித்து கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். தொடர்ந்து வர தடைபெற்ற மக்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். எல்லாவரையும் கொண்டு வாரும், ஆசீர்வதியும். உங்களுடைய வார்த்தைக்கு தூரமாய் போகாதபடி இந்த நாள் கர்த்தருடைய நாள் என்பதை அறிந்து செயல்பட உதவி செய்யும். எல்லா குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா குறையும் இரவாகட்டும் சாட்சியாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பெயர் பெயராய் தொட்டு ஆசீர்வித்து சாட்சியாக நிறுத்தும் பார்க்கிறோம். ஒரு வரை காரியங்களை ஆயத்தப்படும். துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய இருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் அவர் வருகை பெரிந்த அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.